ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுப்பதுங்கிறது பெரிய படங்கள் தான். இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், சூர்யா, விஜய் சேதுபதி, விக்ரம் இந்த லெவலோட நின்றுடுது. அதற்கான வழிமுறைகள் பிவிஆரை பொறுத்தளவுக்கு இல்லை. அவங்க படம் பார்த்துட்டு போடுறது கிடையாது. படத்தோட போஸ்டர் பார்ப்பாங்க, விளம்பரம் பார்ப்பாங்க. இதை நம்ம படத்தில் நம்ம தியேட்டரில் போடலாமா? இப்போ சத்யம் தியேட்டரில் என் படம் ரிலீஸ் ஆகணும்னு கெஞ்சின பல நடிகர்கள் எனக்கு தெரியும். ஒரு 50 தியேட்டரில் போடுறாங்கன்னு வைங்க, அடுத்த வாரம் அது 500 தியேட்டராக மாறும். பிவிஆர் என்னடா நீ பெரிய பிவிஆர் போடா, நான் வேறு தியேட்டரில் போடுறேன்னு நீங்கள் மற்ற தியேட்டரில் போடுங்க. விஜய் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டார், அஜித் ரேஸுக்கு போயிட்டார், கமல் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார், ரஜினி மட்டும் மாங்கு நடிச்சிட்டு இருக்கு. வாரத்துக்கு 10 படம் வருது. இந்த 10 படத்தில் 9 படம் உப்புமா படமாக இருக்குது. நீங்கள் நல்லா போய் இந்த போஸ்டரை கூட நீங்கள் பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். அந்த போஸ்டருடைய டிசைன்லேருந்து உள்ள படத்துக்கு போனீங்கன்னா என்னென்னவோ எடுத்து வச்சுருப்பாங்க. 250 கோடி, 200 கோடி, 150 கோடினா அவங்க என்ன பண்ணுவாங்க? 10 படத்தில் சம்பாதிக்கிறத நான் 2 படத்தில் சம்பாதிச்சிட்டேன் போதும்டான்னு கிளம்பி போயிடுறாங்க. ஒருத்தனுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை தான் இன்னொருத்தனை அந்த பக்கம் நகர விடாமல் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி இருக்கா? பல கேஸ்கள். கஞ்சா சர்வசாதாரணமாக புழங்குது எப்படி? அப்போது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய அரசு மெத்தனமாக இருக்கிறது தான் காரணம். களம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை சினிமா விமர்சகர் அந்தணன் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேற்று பேசும்போது சுரேஷ் காமாட்சி, கௌதம்லாம் பேசும்போது இப்போ இந்த சல்லீர்னு ஒரு படம் கிட்டா இயக்குனர் பேசுபொருள் எங்கே வருதுன்னா பிவார் மாதிரி ஒரு மால் இங்கே வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எங்களுடைய தமிழ் படத்துக்கே நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு 27 தேட்டரில் தான் எனக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி படம் பண்ணுறது, தரமான படங்கள் எப்படி வர்றது அப்படின்ற ஒரு பேசுபொருள் பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி தமிழ் சினிமாவிலும் தெலுங்குல ஆதிக்கம் இங்கே இருக்குது அப்படின்னும் தொடர் பேச்சாக இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது தமிழர் தெலுங்கருங்கிறது சினிமாவில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சீமான் தமிழ் தேசியம் பேசுகிற சீமானே ஒரு சிங்கள பெண்ணான பூஜாவை கொண்டு தான் நடிக்க வச்சார். ஸோ அதனால் இங்கே தமிழர்கள் தமிழ் படங்களில் தமிழர்கள் தான் நடிக்கணும், தமிழர்கள் தான் ஒர்க் பண்ணணும்னா ஒரு படம் கூட நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே கலைங்கிறது எல்லாத்தையும் தாண்டியது. ஒன்றும் இல்லை. இப்போ பாரதியார் படம் எடுத்தாங்க. சாயாஜி ஷிண்டேன்னு ஒருத்தர் நடித்தார். அவர் யார்? தமிழர். அவர் அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இங்கே இருக்கிற தமிழ் நடிகரை போட்டு அது மாதிரி ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துட முடியுமா? அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்கும். அந்த சாயாஜி ஷிண்டே அப்படி பண்ணியிருப்பார். ஸோ அதனால் கலைக்கு இங்கே அப்படிலாம் ஒன்றுமே நம்ம ஒரு வரையறை வைக்கவே கூடாது. இப்போ அழகின்னு ஒரு படம் வந்துச்சு. நந்திதா தாஸ் யார்? தங்கர் பச்சான் யார்? தங்கர் பச்சான் தமிழ் தேசியம் பேசுகிறவர். அவர் எதுக்கு நந்திதா தாஸை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறார்? அப்போ அந்த கேரக்டரில் அவங்களால தான் நடிக்க முடியும்னு நம்புகிறாரு, கூப்பிட்டுறாரு. அப்போ இங்கே தெலுங்கர், கன்னடர், தமிழர் அப்படின்லாம் கலையில் பிரிக்கவே கூடாது. அதே மாதிரி இப்போ இந்த பிவிஆர் விஷயத்தில் சுரேஷ் காமாட்சி அவருடைய கோபம் நியாயமானது தான். ஏன்னா இப்போது தமிழர் குறித்து ஒரு படம் வருது. முக்கியமாக ஈழத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன போராட்டம் குறித்த படம் அது. அந்த படத்துக்கு இடம் கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குது. அதை பயங்கர கோபமாக வெளிப்படுத்துகிறாரு. எல்லாமே நியாயமானது தான். அதே நேரத்தில் இங்கே வர்ற சின்ன படங்கள் எல்லாமே தரமாக இருக்கான்னா இல்லை. அப்போ எல்லா படங்கள் மாதிரி தான் இந்த படத்தை அவன் நினைப்பான் முதல்ல. இப்போ வாரத்துக்கு 10 படம் வருது. இந்த 10 படத்தில் 9 படம் உப்புமா படமாக இருக்குது. நீங்கள் நல்லா போய் இந்த போஸ்டரை கூட நீங்கள் பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். அந்த போஸ்டருடைய டிசைன்லேருந்து உள்ள படத்துக்கு போனீங்கன்னா என்னென்னவோ எடுத்து வச்சுருப்பாங்க. இவெல்லாம் யார், எங்கேருந்து கிளம்பி வராங்க, எந்த நாலேஜும் இல்லாமல் ஏன் இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இல்லாமல் நீங்கள் தியேட்டரை விட்டு வெளியிலே வர முடியாது. பல பேர் தியேட்டரை விட்டு தெரித்து ஓடுற படமெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ முகந்தெரியாத நடிகர்கள் நடித்த படத்துக்கு இப்படி தான் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதில் சல்லியர்கள் போய் மாட்டிக்கிச்சு. அதனால தான் பிவிஆர் மாதிரி ஒரு நிறுவனம் இது அந்த கேட்டகரியில் இருக்கும் போல இருக்குன்னு ஒதுக்குறான். ஒன்று படம் பார்த்துட்டு சார் படம் நல்லா இருக்குது நான் போட்டுக்கிறேன்னு சொல்லலாம். அதற்கான வழிமுறைகள் பிவிஆரை பொறுத்தளவுக்கு இல்லை. அவங்க படம் பார்த்துட்டு போடுறது கிடையாது. ஒரு படத்தோட போஸ்டர் பார்ப்பாங்க, விளம்பரம் பார்ப்பாங்க. இதை நம்ம படத்தில் நம்ம தியேட்டரில் போடலாமா, அதுக்கு ஒருத்தான படமா? இப்போ சத்யம் தேட்டரில் என் படம் ரிலீஸ் ஆகணும்னு கெஞ்சின பல நடிகர்கள் எனக்கு தெரியும். அவங்க பெரிய ப்ரெஸ்டீஜாகவே அதை தான் பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தேட்டரில் படம் போடு, சத்யம் தேட்டரில் என் படம் வருதா சார்னு கேட்பான். சத்யம் தேட்டரில் அவன் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது. சத்யம் தேட்டரு அப்படி தான் படங்கள் கொடுப்பாங்க. இந்த உப்புமா படம், காஞ்சி போன படத்துக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போது
பிவிஆரை பொறுத்தளவுக்கு அப்படி ஒரு பார்வை ஒன்று வைக்கிறாங்க. என்னடா வாரம் வராங்க 10 பேர் வராங்க, ஒரு படத்தையும் பார்க்க யோகியதை இல்லையான்னு நினப்பான்ல. அப்போ அவன் சல்லியர்களை எந்த இடத்துல வைப்பான்? அப்படி வச்சுட்டான். அதுதான் வந்து இதில் இருக்கிற மிகப்பெரிய தவறு. இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1160 ஸ்க்ரீனாக என்னமோ இருக்குது இல்லையா? இதில் வந்து 500 தியேட்டர் தான் பிவிஆர். மற்றவங்களாம் எங்கே போனாங்க? நீங்கள் அவங்கள ஏன் விட்டீங்க? அவங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து படம் எடுக்கிறவங்க, படம் தியேட்டர் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தான் நடத்துகிறாங்க. அவங்களையும் சேர்த்து தானே சார்ஜ் பண்ணணும். வெறும் பிவிஆரை மட்டும் குறை சொல்கிறதுல எந்த பயனும் இல்லை. அதனால் இங்கே சின்ன படங்களுடைய தரம் ஏன் இவ்வளோ மோசமாக போச்சுங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். இப்போ வரும்போதே வந்து நானே நடித்து, நானே தயாரித்து, நானே இயக்குறேன் சார்னு ஒரு 60 வயசு பெரியவர் வராருன்னு வைங்க. நான் தான் சார் ஹீரோ அப்படின்னு கூலி கிளாஸ்லாம் மாட்டிக்கிட்டு பவுடராக அடித்து வந்து நின்னாருன்னா அதுக்கும் இங்கே அனுமதி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. நீங்கள் எடுங்க, உங்கள் காசை எடுங்கன்றாங்க. அவர் ஒரு தியேட்டரை பிடிச்சி படம் போடுறாரு. அந்த படத்தினுடைய போஸ்டரை பார்க்குறவன் அதே கேட்டகரியில் தான் புதுமுகங்கள் நடிக்கிற படத்தையும் பார்ப்பான். இது தவிர்க்க முடியாது. இல்லை சார், அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேட்டரில் கொடுங்க, படம் ஓடுதா இல்லைன்னு மக்கள் தீர்மானிக்கிட்டோம், ஓடலையா ஓடலைன்னு சொல்லிட்டு நீங்கள் தேட்டர் ஒன்றுமே இல்லைங்க. நான் சொல்கிறேன், இல்லை என்னுடைய நெருங்கிய நண்பர் தான், நான் ரொம்ப அண்ணன்னு அன்போடு பேசுகிற ஒருத்தர் தான் அவர். அவருடைய கருத்து ஒரு பக்கம், அது நியாயமானது, நான் வந்து மறுக்கலை. இங்கே காலகாலமாக என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல வர்றேன். இப்போ உங்கள் படம் மிக சிறந்த படம்னு வைங்க, நான் பிவிஆர், நீங்கள் வந்து பிவிஆரை தவிர மற்ற தியேட்டர்கள், தனி தியேட்டர்கள் இருக்குல்ல, உங்கள் படத்தை போடுங்க. அங்கே வெளியில் வர்றவங்க கொடுக்குற ஒரு கருத்து இருக்குல்ல, இப்போ எஃப்டிஎஃப்எஸ்ன்னு ஒன்று போடுறாங்கல்ல, அதை பார்த்துட்டு பிவிஆரில் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போகிறேன். ஒரு வெற்றி படத்தை முதல்ல வந்து ஒரு குறைவான தியேட்டரில் தான் போடுவாங்க. ஒரு 50 தியேட்டரில் போடுறாங்கன்னு வைங்க, அடுத்த வாரம் அது 500 தியேட்டராக மாறும். அப்படி தானே நம்ம பல படங்களை, வெற்றி பெற்ற படங்களை பார்க்குறோம். அப்போ படத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் பிவிஆர் என்னடா நீ பெரிய பிவிஆர் போடா, நான் வேறு தியேட்டரில் போடுறேன்னு நீங்கள் மற்ற தியேட்டர்களில் போடுங்க, மக்கள் வரவேற்பு கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் பிவிஆர் உங்களை தேடி வருவான். அதை விட்டுட்டு நீ ஏன் வாங்கலைன்னு சண்டை போடுறதுங்கிறது சரியாங்கிறது என்னுடைய கேள்வி. கட்டாயமாக நான் அவரை நேரில் பார்க்கும்போது நான் கேட்பேன், அது வேறு விஷயம். ஆனால் பிவிஆர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான்னா இந்த மாதிரி உப்புமா படங்களின் காரணமாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான். ஓகே சார், இப்போ நம்ம 2025 வந்த படங்கள் பார்த்தோம்னா, பெரிய நடிகர்கள் பண்ண எல்லா படங்களுமே அந்த அளவுக்கு போகலை. நம்ம கூலிலேருந்து, தக் லைஃப்லேருந்து, இட்லி கடையிலேருந்து எல்லாமே. இப்போ 2025 காப்பாற்றுன்றது, தமிழ் சினிமா காப்பாற்ற சின்ன சின்ன படங்கள் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் சார். இதை மாதிரி படங்கள் தானே சார் வேணும் அப்படின்ற ஒரு ஆரோக்கியம் இருக்குல்ல சார். வருஷத்துக்கு ஒரு 12 பெரிய படங்கள் வருது அப்படின்னா, நீங்கள் அதையே தேட்டரில் போட்டிங்கன்னா சின்ன சின்ன படங்கள் எங்கே ஆகும்? பார்த்திபன் ஒரு நேர்காணலில் சொல்லும்போது, எனக்கு வந்து சாதினாலே 2 சாதி தான், ஒரு பெரிய படம் ஒரு சின்ன படம், இங்கே 2 சாதி தான் இருக்குது. பெரிய படங்கள் வரும்போது நாங்களாம் என்ன பண்ணுறது? தொடர்ந்து விமர்சனம் பண்ணும்போது, நீங்கள் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறீங்களே, அதுவும் ஏன் சினிமாவுக்கு ஆரோக்கியம் அது இல்லையே? என்ன பார்த்திபனுடைய ஏக்கமும் அதுவாக இருக்குல்ல சார். நீங்கள் சுரேஷ் காமிச்ச பார்த்தா இப்போ பார்த்திபனும் அந்த ஏக்கத்தில் இருக்கார் இல்லையா? இல்லை, அது நியாயமானது தான். இப்போ நீங்கள் படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாமே ஏற்கனவே ஓடி வெற்றி பெற்று தயாரிப்பாளர் நிறைய சம்பாரித்து கொடுத்த படங்களாக தான் இருக்குது. அப்போ மீண்டும் அந்த படங்களை இங்கே திரையிடும்போது சின்ன படங்களுக்கு தியேட்டர் இல்லாமல் போகிறதுங்கிறது உண்மை தான். அதை தான் சொல்கிறேனே. இப்போ சுரேஷ் காமாட்சி சொல்கிற மாதிரி இங்கே சங்கங்கள் எல்லாமே உட்காந்து பேசி சரி பண்ணணும். அதை இங்கே யாருமே முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. மொத்த திரையுலகமும் உட்காந்து இதை சரி பண்ணணும் முதல்ல. இல்லை சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூரில் அந்த யூனிவர்சல் வந்து கருணாசர் வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்கல, 2013 பேமெண்ட் கொடுக்கல. 2026 நான் படம் பண்ணும்போது கேட்குறாங்க. அது நேற்று நான் இன்றைக்கி ரிலீஸ்ன்றேன், நேற்று 3 மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த 7,00,000 காசு கேட்குறாங்க. இங்கே தயாரிப்பாளர் சங்கமும் அப்படி தான் இருக்குது, யாரும் வந்து இதை வந்து பேசுறது கிடையாது. ஒரு சில ஆட்கள் தலைஞ்சின்னு சொல்லுவாங்க, புக்கு போடுறதுக்கு தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தயாரிப்பாளர் சங்கத்திலும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தேட்டர் உரிமையாளர் மேலும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு சொல்கிற அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதா ஒரு பொது பார்வை இருக்குல்ல சார், கௌதமும் அதான் சொல்கிறாங்க. அதுதாங்க உண்மை. இப்போ நீங்கள் விநியோகஸ்தர் சங்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க கரெக்டாக கிடுக்கி பிடி போட்டு அவருடைய உறுப்பினருக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு நிற்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் 15 வருஷம் கழித்து கூட அவங்க கழுத்தில் துண்டு போடுறாங்கல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை, உனக்கு நியாயமாக வந்து கருணாஸ் பணம் கொடுக்கணும்னா கட்டாயமாக அதை நான் பேசி வாங்கி தரேன், ஆனால் நீ எப்போ வர்ற, நீ வர வேண்டிய நேரம் இதுவான்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. ஒரு 3 மாதமாக இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் ரிலீஸ் பண்ண போகிறேன் தள்ளி போயிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ எங்கே போனீங்க? இந்த படத்தில் கருணாஸ் நடிச்சிருக்கிறாரு, கருணாஸ் சம்மந்தப்பட்ட படம்.
நீங்கள் நேராக வந்து சுரேஷ் காமாட்சியை பார்த்து, சார் இதுமாரி இந்த படத்தில் இவ்வளோ டிஸ்பியூட் இருக்குது, என் படத்தை நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பணத்தை கொடுத்துருங்கன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாமே. கடைசி நேரத்தில் வரும்பொழுது தான் சிக்கலாகுது. பல பேர் அதை தான் செய்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் போய் என் கதைன்னு சொல்லி தடை வாங்க போகிறாங்கல்ல பல பேர். எப்போ போகிறாங்கன்னா முதல் நாள் தான் போகிறாங்க. இதுவே தவறான முன்னுதாரணம்னு சொல்லி நீதிமன்றம் இனிமேல் 15 நாளைக்கு முன்னாடி நீ வரணும், இல்லைன்னா உன்னுடைய கேஸே எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் தான் பல பேர் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடிலாம் போய் இது என் கதைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறையை இங்கே கொண்டு வரணும். நீ 15 நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம் பிரச்சனையை, 15வது நாள் தாண்டி நீ வந்தன்னா உன் பிரச்சனையை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சங்கங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஸோ இதெல்லாம் இப்போ சுரேஷ் காமாட்சி பேசுவதன் மூலம் நடந்துச்சுன்னா நல்லது தான், இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும். ஓகே சார். தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானது பெரும் நடிகர்களோட படமாக நீங்கள் பார்க்குறீங்க, சின்ன சின்ன படங்கள் வருது அதை பார்க்குறீங்களா சார்? இல்லைங்க, சின்ன படங்கள் வந்து எப்போயாவது ஒரு படம் வந்து ஜெயிக்குது, எல்லா படங்களும் ஜெயிக்கிறதே இல்லை. இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் வருது, ஒரு குட் நைட் மாதிரி ஒரு படம் வருஷத்துக்கு ஒன்று வருது. ஆனால் பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்து நீங்கள் கேன்டீன்லேருந்து ஆரம்பித்து சைக்கிள் டோக்கன், டீ டோக்கன், பைக் டோக்கன்லேருந்து ஃபுல்லாகுது. அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருந்து மேலே வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுப்பதுங்கிறது பெரிய படங்கள் தான். இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், சூர்யா, விஜய் சேதுபதி இந்த லெவலோடு நின்றுடுது. விக்ரம் சத்துங்க, அவ்வளோதான். இதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கேள்விக்குறி தான். ஏதாவது ஒரு படம் வருது ஜெயிக்குது, பாக்கி வர்ற 90% படங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. போஸ்டர் காசு கூட தேற்ற முடியல, அப்படி தான் இருக்குது சினிமா. அப்போ பெரிய படங்கள் நிறையா வரணும். இப்போ விஜய் வந்து இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டார், அஜித்து ரேஸுக்கு போயிட்டார், கமல் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார், ரஜினி மட்டும் மாங்கு நடிச்சிட்டு இருக்கிறார். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய சக்கரமாக உருள்றது ரஜினி மட்டும்தான். யோசிச்சு பாருங்கள், இப்போ தியேட்டரை வந்து இத்தனை கோடியில் கட்டி போட்டுட்டு அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்து வாடகை கொடுத்து ஏசி பில்லு கட்டி அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ வருஷத்துக்கு வந்து பெரிய நடிகர்களுடைய படங்கள் மாதத்துக்கு 2வது வரணும். ஒரு 24 படம் பெரிய படங்கள் வந்தால் தான் தியேட்டரே அவங்க மகிழ்ச்சியாக நடத்த முடியும். ஸோ அப்படி இருக்குது சூழ்நிலை. இவங்க எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால ரிட்டையர் ஆகி போயிட்டுருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஹீரோக்களுக்கு கொடுக்குற அதிக சம்பளம். இப்போ இதே அஜித் வந்து 30 கோடி, இதே விஜய் 40 கோடி, இதே ரஜினி 50 கோடி இப்படி வாங்கிட்டு இருந்த காலம் போய் 250 கோடி, 200 கோடி, 150 கோடின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 10 படத்தில் சம்பாதிக்கிறத நான் 2 படத்தில் சம்பாதிச்சிட்டேன் போதும்டான்னு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா தியேட்டர் பாதிக்கப்படுது. ஸோ இப்படி ஒரு பெரிய குழப்பம் இங்கே திரையுலகத்தில் நீடிக்குதுங்க. இதை உட்காந்து அக்கறையோடு அணுகிற ஆட்கள் யாருமே இல்லை. அவங்கவுங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அது கிடைச்சோன்னே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரி தினந்தோறும் பாழாக போயிட்டே இருக்குது. ஓகே சார். இப்போ கடைசி விவசாயி, மேதகன்ற ஒரு படம், சல்லீர்ன்ற ஒரு படம், நல்ல படங்கள் இந்த மாதிரி வருது, தேட்டர் கிடைக்காம ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ திருத்தணியில் நடந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சினிமாக்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு பெரும் சர்ச்சை போயிட்டே இருக்குது. ஏன்னா படங்களில் வன்முறை அதிகமாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரியான படங்களுக்கு வருது. சில வந்து ஹீரோவே வந்து போதை கடத்தலாம், இல்லை சண்டை போடலாம், கொள்ளலான்ற ஒரு பார்வையுமே இருக்குது, வன்முறை தூண்டுற மாதிரி. இதில் யார் சார் சமரசம் பண்ணிக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இந்த சமரசம் பண்ணால் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா உங்கள் பார்வையில் யார் சமரசம் பண்ணணும்? கட்டாயமாக சினிமா இயக்குநர்களும் கொஞ்சம் இறங்கி வரணும். அவங்க வந்து எல்லா படங்களையுமே வன்முறை படங்களாகவும் ரத்தம் தெரிக்கிற படங்களாகவும் எடுத்தாங்கன்னா இளைஞர்கள் மனசு கட்டாயமாக கெட்டுப்போகும். அது வந்து அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த கருத்தை முன்வைக்கிறவர்கள் சரியான கருத்தை தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்தினுடைய தவறுகளும் நிறையா இருக்குது. கஞ்சா சர்வசாதாரணமாக புழங்குது எப்படி? அப்போது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய அரசு மெத்தனமாக இருக்கிறது தான் காரணம். இப்போ ஒரு படத்தை இப்போ ஒன்றும் இல்லை, கூலி படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது, மாஸ்டர் படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது, லியோவில் வன்முறை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னே வைங்க. எவ்வளோ பேர் பார்க்குறோம் அந்த படத்தை? ஒரு 50 லட்சம் பேர், 1 கோடி பேர் படத்தை பார்க்குறத வைங்க. 10 பேர் தான் தப்பு பண்ணுறான். அந்த படத்தை பார்த்துட்டு 10 பேர் தான் ஆஹா நாம் இப்படி செய்யலான்னு நினைக்கிறான். பாக்கி மொத்த பேரும் அவன் வேலையை பார்க்குறான். அப்போ இந்த 10 பேரும் ஏன் தப்பாக போகிறாங்கிறது தான் நம்ம எடுக்கணும். ஒரு பக்கம் சினிமாவாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவனை தூண்டுவதற்கான சூழ்நிலை இங்கே என்ன, அவன் வளர்கிற விதம், அவனுக்கு கிடைக்கிற கஞ்சா போதைப் பொருட்கள் அது எப்படி தாராளமாக கிடைக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, அவர்களுக்கான தண்டனை எப்படி இருக்குது, இவ்வளோ கேள்விகள் இங்கே இருக்குது. ஒருத்தனுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை தான் இன்னொருத்தனை அந்த பக்கம் நகர விடாமல் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி இருக்கா?
பல கேஸ்கள் நம்மலாம் பேப்பரில் படிக்கும்போதே பகீர்னு இருக்கும். ஒரு வாரம் படிப்போம், அடுத்த வாரம் வேற ஒன்று வந்துடும். இது என்னாச்சுன்னே தெரியாது. 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படி எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை கேஸ். நீங்கள் தண்டனைகள் பலமாக இருக்கணும், அது இல்லை. நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அது பலமாகவே இல்லை. ஸோ அதன் காரணமாக தான் நிறைய குற்றவாளிகள் உருவாகிட்டே இருக்காங்க. ஓகே சார். இப்போ ஜென்சி செட் அந்த ஜென்சி பசங்களை வந்து கெடுக்கிறது வந்து இந்த மாதிரி சினிமாக்கள் அப்படின்றாங்க. பட் ஆனால் கெட்டு போகிற இந்த மாதிரி பண்ணுற ஒரு விஷயங்களை ஒரு சாதி மட்டுமே குறிப்பிட்டு இப்போ பாரதித்து மாதிரி இயக்குனரால் இங்கே இந்த மாதிரி நடக்குது, பண்ணவங்க யாருங்கன்னு ஒரு பட்டியல் எடுக்கும்போது அதில் வந்து பெருசாக சாதியும் போட்டுடுறாங்க. ஸோ இதில் வந்து நான் இப்படி தான் கஷ்டப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறத பார்த்து இன்னட ஒரு மக்கள் கெடுக்கிறாங்களோ, கெட்டு போகிறாங்களோன்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார்? இல்லை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானதுங்க. அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவர் பட்ட வலியை திரையில் காமிக்கிறார், அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இன்னொருவரை தூண்டுறாரான்னு கேட்குறேன். அப்படி இல்லைல்ல, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்வதற்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி அது முற்றிலும் ஒழிஞ்சிருச்சான்னா இல்லையே. பல கிராமங்களில் இன்னும் அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்போ அந்த பிரச்சனை ஒழிகிற வரைக்கும் அவங்க படம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களவே எடுக்காதுன்னு சொல்வதற்கு நம்ம யார்? இல்லை சார், விமர்சனங்கள் வரும்போது இந்த திருத்தணியில் அந்த வெட்டவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள். ஸோ அப்படியே இருந்தாண்டு வரும்போது பாரஞ்சித்தையும் மாரி செல்வராஜும் ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கிறாங்க. பாத்தியா, அதெல்லாம் அயோக்கியத்தனமானதுங்க. நான் பார்க்குறேன், இந்த 4 பேருடைய புகைப்படத்தை போட்டுட்டு ஒருத்தர் 2 பேர் புகைப்படத்துக்கு கீழே அவருடைய சாதியை குறிப்பிட்டிருக்காங்க. மற்ற 2 பேருடைய சாதி என்ன? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள்? இல்லையா? அப்போ அந்த படத்தை வெளியிடுகிறவர்களுக்கே ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சாதி மேலே ஒரு 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 கெட்ட மனப்பான்மை மக்கள் மத்தியில் உருவாக்கணுங்கிறதுக்காகவே அப்படி போடுறாங்க. தவறு செய்கிறவன் எல்லா சாதியிலையும் இருக்காங்க. அது என்ன இந்த சாதி அந்த சாதி, எல்லா சாதியிலையும் இருக்கான். அப்போ நீங்கள் வந்து அந்த அந்த இடத்தில் சாதியை குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக இன்னும் பல பிரச்சனைகளை தூண்டுவதற்கான ஒரு வேலை நடக்குது. அதெல்லாம் நம்ம தான் இக்னோர் பண்ணணும் சார். உங்கள் தொடர் வேலை இருக்கும் பற்றி எங்கள் நிலையத்திற்கு ஒரு இப்படி ஒரு நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.